ஹலோ. இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு என்ன சமைச்சேன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு வீட்டில் சாப்பாடும் சாம்பாரும் தானே. அதனால் ஃபஸ்ட்டே அரிசியை ஊற போட்டுட்டு அப்படியே பருப்பையும் ஒரு சைடில் வேக வச்சாச்சு. அப்புறம் அப்படியே அரிசி ஊற கேப்பில் உலைய போட்டுட்டு இன்னொரு சைடில் அப்படியே சாம்பாருக்கு காயும் வெட்டி உள்ளே போட்டாச்சு. அப்புறம் அப்படியே அந்த காயெல்லாம் வெந்த உடனே தாளிச்சு விட்டுட்டு சாம்பாரை ரெடி பண்ணி வச்சாச்சு. இது கூடவே அப்படியே ஏதாச்சும் காய் பொறிக்கலான்னு தான் பார்த்தேன். அப்புறம் கடையில் கீரை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார் கீரை வாங்கிட்டு வந்தாங்களா, அதனால் அப்படியே கீரையை தான் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இது வரைக்கும் நான் கீரையை சாப்பிட்டதோட சரி, செஞ்சதெல்லாம் இல்லைவா. நானும் ஒரு கடை பார்த்துட்டு என்ன இவ்வளோ இருக்குது, இத்தனையும் போடணுமா அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்டுக்கொண்டு செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் அந்த கீரையெல்லாம் எடுக்கிறக்கே ரொம்ப லேட் ஆகிட்டுச்சா, அதனால் சரி இருக்கட்டும், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பி போயாச்சு. இப்போ தான் வேறு குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்சிருக்குல, அதனால் மார்க்ஸ்லாம் காட்டிட்டு இந்த சைன்லாம் வாங்குறதுக்கு பேரண்ட்ஸை கூப்பிட்டுருந்தாங்களா, அதனால் சொல்லிட்டு ஸ்கூலுக்குலாம் போயிட்டு ரிட்டன் வந்து தான் அந்த கீரையவே எடுத்து சமைச்சிட்டு இருந்தேன். மொதல் டைம் கீரை செய்ய போகிறேங்க, ஆர்வத்திலே கழுவாமல் ஒரு ஆர்வத்திலே உட்காந்து எடுத்துகிட்டு இருந்தேன்னா, அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் இந்த லீவ்ஸ்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் உட்காந்து கழுவிட்டு இருந்தேன். கீரையை போடும்போது என்னமோ அந்த சட்டி நிறைய இருக்க மாதிரி இருந்துச்சு. அது எல்லாத்தையும் கிண்டி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஏதோ 2 வாய்க்கு தம்மா துண்டு தான் இருக்கும் போல, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அடுப்பில் போட்டால் கீரை சுருங்குன்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு சுருங்குன்னு தெரியாது. அப்புறம் அப்படியே செஞ்சு வச்ச சாப்பாடு, சாம்பார், இந்த கீரை பொரியல், அந்த அப்பளம் எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து போட்டு விரவி சாப்பிட்றதுக்கு சும்மா அப்படி இருந்துச்சு தெரியுமா. ஓகே, பாய்.